ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, குழிப்பணியாரம் எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா உடனே கலர் சேஞ்ச் ஆகிரும். நான் வெங்காயத்தோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட சின்ன துண்டு புளி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு நம்ம தக்காளி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களோட புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இது மிக்ஸி ஜாரை மூடி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அடுத்து அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சட்னியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி இதே மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.